அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மேற்கு பார்த்த 3.58 சென்ட் உள்ள இடத்துல வடக்கு பார்த்து வாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் 1250 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு பில்ட் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங்கோட டிவி யூனிட் எல்லாமே அட்டகாசமா இருக்க மாதிரி லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ள மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோட, இன்னொரு பெட்ரூமும் செமி ஃபர்னிஷ்டா அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்ல வந்து பெட்ரூம் க்ளோஸ் ஆகிற மாதிரியும் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வீட்டை போய் உள்ள பார்க்கலாம். இந்த வீடு 23 அடி அகலம் இருக்கிற ரோடு இருக்கிற பிளாட்ல வீடு கட்டியிருக்காங்க. நல்ல டிஸ்டிங்டிவ் கலர் பேலட் இருக்க மாதிரி ஆரஞ்சு, ஒயிட், கிரே எல்லாமே காம்பினேஷனோட கட்டியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள என்ட்ராகிறப்ப வடமேற்குல கார் பார்க்கிங் 11x18 சைஸ்ல வந்து இருக்கு. இதுல மெயின் டோர் இருக்கிற வால் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கிளாசி வெட்டிஃபைட் வந்து லேயிங் பண்ணியிருக்காங்க. சீலிங்லயும் நமக்கு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து அழகா நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஸ்டெப்ஸ் லேண்டிங்க்கு கீழே ஷூஸ், செப்பல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் டோர் க்ளோசிங் கொடுத்து நல்ல ஒரு ஐடியாவா இன்னோவேட்டிவா கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே ஒரு காமனா ரெஸ்ட் ரூம் கொடுத்து நம்ம வெளியில இருந்து போயிட்டு வரப்ப அவுட் சைட்ல இருந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனா பிளைனா அட்ராக்டிவா இருக்க மாதிரி, ஹேண்டில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பா இருக்க மாதிரி நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள நம்ம என்ட்ராகிறப்ப பால் சீலிங், டிவி யூனிட் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு லிவிங் ரூம் பெருசா 16x16 சைஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் செட்டப்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அருமையா இருக்கு. பார்க்குறப்ப ஒரு பெட்ரூம் டோர் தான் தெரியுது, இன்னொரு பெட்ரூம் வந்து டிவி யூனிட்டோட சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. டிசைன் பண்ணி கிச்சனுக்கும் நமக்கு வந்து ஹாலுக்கும் பார்ட்டிஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது நல்லா டிசைனா செல்ஃப்ஸ் இருக்க மாதிரி, நமக்கு வந்து நம்ம வந்து ஹாலை பார்க்குற மாதிரியும் பார்ட்டிஸெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத இருக்க மாதிரி நல்லா பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க. கூட நீங்கள் வந்து பார்க்குறப்ப அந்த டிவிக்குலேருந்து நம்ம வந்து செட்டப் பண்ணி போகிற வயரிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்து கன்சீல்டாக இருக்க மாதிரி எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வந்து டிவி யூனிட்டோட சேர்த்து அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து நமக்கு வந்து பெருசாக தனியாக டிஃப்ரென்ஸாக தெரியாமல் எல்லாமே மெர்ஜ் ஆகிற மாதிரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ள என்ட்ராகிறப்ப அந்த சீலிங்கில் வந்து டைனி லைட்ஸாக செட் பண்ணி உடன் பேனல்ஸில் வந்து செல்ஃப்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அவ்வளோ நீட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ள வந்து பார்த்தோன்னே ஒயிட் பேஸ்டு லைட்ஸில் ப்ளூ கலர் கேபினட்ஸில் பார்க்குறப்ப அவ்வளோ பேஷன்ஸாக காமாக நம்ம வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ள கிச்சன் டாப் நம்ம கிரானைட்லாம் பார்க்குறப்ப அந்த லைட்டிங்கோட எஃபெக்டோட பார்க்குறப்ப வந்து வால் கேபினட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் கூட இடத்த வந்து சூப்பராக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி 45 டிகிரியில் நமக்கு வந்து டோர் ப்ரொவைட் பண்ணி அழகாக எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக பல டோர் எல்லாமே வந்து அக்ரிலிக் ஃபினிஷ்லேயே வந்து நல்லா இருக்குது. வந்து எல்லாமே வந்து வால் கேபினட்ஸ் டோட்டலாக வந்து கபோர்ட் பண்ண மாதிரி வந்து நீட்டாக ஃபுல்லாக கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேக்ஸும் பார்த்தீங்கன்னாலும் எஸ்எஸ்ல வந்து நமக்கு வந்து ஸ்டீல் பிளேட் டிஷ்வாஷருக்கும் சரி, வெஜிடபிள் கட்டருக்கும் சரி, மற்றது எல்லாமே கொடுத்துருக்கு. செமி மாடல் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் சிங்க்கு மேலேயும் கேபினட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸியலி ஒரு டோர் வந்து க்ளோஸ்டாகவும் ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியும், நம்ம அடிக்கடி எடுக்கிறக்கூடிய திங்ஸை வந்து ஓப்பனாக வந்து எடுத்துக்கிற மாதிரியும் நல்லா வந்து பார்த்து யோசித்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. பின்பக்கம் பார்க்குறப்ப நமக்கு அந்த உடன் பேனல்ஸை வந்து செல்ஃப்ஸ் பண்ணியிருக்கிறப்ப வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்ட்ஸ்லேயே ஹால் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறப்பையும் நமக்கு வந்து நல்லா இருக்குங்க பார்க்கவே. அப்படின்னு நம்ம வந்து ஹால் வழியாக உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டிவி யூனிட்டோட சேர்ந்து இன்னொரு பெட்ரூம் இருக்கிறதே நமக்கு தெரியலைங்க. நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா தான் அந்த ஹேண்டில் இருக்கிறதே நம்ம கவனிக்க முடியும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள நம்ம பெட்ரூமுக்குள்ள போனோம்னா சவுத் வெஸ்ட்டில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. அதாவது தென்மேற்கு மூலையில் 12x11 சைஸில் இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள வாலில் பார்த்தீங்கன்னா நல்ல கேவ்ஸு ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரி ஆர்டிஃபிஷியல் டிசைனில் ஸ்பெஷல் பட்டி வச்சு கலரும் வந்து டிஸ்டிங்டிவாக இருக்க மாதிரி அவ்வளோ யோசிச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணி அப்படியே நம்ம பார்க்குறப்ப மேலே வந்து லாப்டுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸும் மிரரும் வந்து டோர்ஸில் எப்பவும் ரெகுலராக கொடுக்காம செப்பரேட்டாக இருக்க மாதிரி வார்ட்ரோப் மாதிரி சேர்ந்துருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வார்ட்ரோப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள கடப்பாக்கம் ஸ்டோன் இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு சேம் வெளியில் வந்து டோர் கொடுத்து எல்லாமே ஒரே மாதிரி வால்நட் டார்க் வால்நட் கலர் நல்லா கொடுத்துருக்காங்க. விண்டோவும் பார்த்தீங்கன்னா மஸ்கிலோ நெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு மஸ்கிலோ நெட் போட்டுட்டோம்னா ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் எல்லாமே கிடைச்சிடும். மஸ்கிட்டோ ஃப்ரீங்க. டோட்டலாக ஃப்ளோரிங் டைல்ஸு ப்ளஸ் வாலுக்கு டிசைன்ஸோட பார்க்குறப்ப நல்லா ஒரு ஆர்கிடெக்சரல் பில்டிங்கோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்குங்க. உள்ள நம்ம டோருக்கு வந்து பேட்ஸோட கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணோம்னா லைட் பேஸ்ட் வால் ஃபுல்லாமே வந்து ஒரே டைல் இருக்க மாதிரியும்
சென்டரில் ஒரு இடத்துல மட்டும் ஹைலைட்டர் வந்து நல்லா பிராடாக இருக்க மாதிரியும் லீவ்ஸோட இருக்க மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியன் கிளாஸோட இருக்குங்க. வெளியில் வரப்ப மெயின் ரோட்டில் சைடில் வர்ற அந்த கிளாஸ் பேனல் வந்து க்ரீனிஸாக பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயமும் அட்ராக்டிவாக யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் நார்த் ஈஸ்ட்ல வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது வடகிழக்குல 12x10 சைஸ்ல வந்து இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்பெஷல் பட்டி வச்ச டிசைன்ஸோட ரைட் சைடில் வந்து நமக்கு வார்ட்ரோப் மாதிரி அதே வந்து மிரர் பாயிண்ட்டும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்பெஷல் பட்டி ஒர்க்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸை வச்சு ஐவரி சேட்ல இருக்கிற மாதிரி வால் டைல் ஃபுல்லாக நம்ம ரொட்டேஷனில் ஃபுல்லாக கொடுத்துருந்து சென்டரில் வந்து ஹைலைட் மட்டும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்போசிட் கலரில் இருந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்து இந்த ரெஸ்ட் ரூமும் நல்லாவே பண்ணிக்கிறாங்க. இந்த பெட்ரூம் வந்து நம்ம வெளியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹாலில் இருக்க சீலிங் லைட்டு, ஃபால் சீலிங்கு ப்ளஸ் வந்து இந்த டிவி யூனிட்டோட லைட்ஸு அந்த செட்டப் எல்லாமே பார்க்குறப்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் பில்டிங் தான். இந்த பில்டிங் போர்ட்டிக்குள்ளே பார்க்குறப்ப கார் பார்க்கிங் வால் ப்ளஸ் வந்து பெட்ரூமோட வாலில் நம்ம கொடுக்குற டிசைன்ஸு, சீலிங் லைட்ஸு, கார் பார்க்கிங் ஃப்ளோரிங்கோட டைல்ஸு, கிரானைட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டெப்ஸ் நம்ம மேலே ஏறி போகிறப்ப நமக்கு அங்கே ஒரு சேஃப்டிக்காக பீச் வர கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ட்ரெஸ் போய் பார்த்தோம்னா பால்கனிக்கு வந்து நம்ம கிளாஸோட ஒரு ஹேண்ட் ரெயிலும் ப்ளஸ் ஸ்டோரேஜ் டேங்க்கு ஃபஸ்ட் டைல்ஸ்லாம் அவ்வளோ நீட்டாக நல்லா ஒட்டிருக்காங்க. அடுத்த ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மேலே கண்டினியூ பண்ணணும்னு இருக்கிறக்காக நமக்கு டம்மி காலம் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம பிரேக் பண்ணிட்டு உள்ள ஸ்டீலை யூஸ் பண்ணி லேப் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணி காலம் பண்ணுறது பில்டிங் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது போக வாழைமரங்கள் கட்டுறதுக்கு கூட கம்பி கூட வந்து ஹோல்ஸ் வச்சு நம்ம வந்து ஹூக் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொத்து செகண்டரி சாவடி பக்கத்தில் இருக்குங்க. 65 லட்சம் வந்து சொல்கிறாங்க. வாங்க நம்ம பேசிக்கலாம். இந்த சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது உங்கள் சொத்து மதுரை. நன்றிங்க.